பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலும் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரை நான் வாசித்தேன். நேற்றைய தினத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். எவருடைய மகள் ஆண்டவர் போகும் முன்னாக அந்த மகள் மரித்துட்டாள்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த இடத்துல போய் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த பிள்ளையுடைய கையை தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகம் பெற்றாள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதை குறித்து அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சங்கதி அந்த தேசமெல்லாம் பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த 27ஆம் வசனத்தில் 2 குருடர்கள் ஆண்டவரை தேடி வராங்க. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சுகப்படுத்த எனக்கு வல்லமை இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறார். அப்போது அந்த குருடர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. உடனே அவங்க கண் திறந்துட்டாங்க. அவங்க கண் திறக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார், இதை யாருக்கும் சொல்லாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னா, இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற எல்லா தேசத்தில் எல்லாத்துலேயும் அவருடைய கீர்த்தியை என்ன பண்ணுறாங்க, பிரஸ்தம் பண்ணாங்க. இப்படி ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இவர் சுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் பிரசித்தம் பண்ணுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார்ல. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நன்மைகளை பெற்று பெற்று அமைதியாக இருக்கிறோம்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். உங்களுடைய ஆலயங்களில் சாட்சியாய் சொல்ல வேண்டும். உங்களுடைய உடன் பழகுகிறவர்களிடத்தில் நீங்கள் சாட்சியை சொல்ல வேண்டும். ஆண்டவர் நல்லவர், அவர் இப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் சாட்சிகளை சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல் பார்த்தீங்கன்னா 32ஆம் வசனத்தில் அவர் புறப்பட்டு போகும்போது பிசாசு பிடித்த ஒரு ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வராங்க. அப்போது அந்த ஊமையான மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனுக்குள்ளே இருந்த பிசாசை என்ன பண்ணுறாரு, துரத்துறாரு. அந்த பிசாசு போன பிறகு அந்த ஊமையாக இருந்த மனுஷன் என்ன பண்ணுறான், பேசுகிறான். இதை பார்த்தோன்னே ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கவே இல்லையே அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த நாட்களில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஆண்டவர்
ஆண்டவர் அன்பான தேவன் என்பதை நிரூபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் 34ஆம் வசனத்தில் ஆனால் பரிசேயர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரை பார்த்து, இவர் பிசாசுகளின் தலைவனால் பிசாசை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அதெல்லாம் கேர் பண்ணல. அவர் என்ன பண்ணுறாரு, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அவர் ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் அதாவது சுவிசேஷத்தை அறிவித்து எல்லா ஜனங்களுடைய வியாதி நோய்களை சுகப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கமே மனு குலத்தை ரட்சிப்பதற்காக, பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து பிசாசு கட்டிலேருந்து பில்லி சூனியத்திலேருந்து எல்லாத்துலேருந்து விடுவிக்க தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் பாலகனாய் வந்தார். அவர் இந்த உலகத்தில் அவர் மனுஷனாய் வந்து அவர் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அநேக அற்புத அதிசயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஒரு இடத்துல வரும்பொழுது திரளான ஜனங்கள் அவங்களுக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவங்க சிதறி இருக்கிறத பார்த்த உடனே அவங்க மேலே அவர் மனதுருகி அவர் சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஊழியம் நிறையா ஜனங்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள வழி நடத்துறதுக்கு யார் இல்லை, ஊழியக்காரர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவர் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கி ஒருவேளை உங்களால் ஊழியத்துக்கு போக முடியாட்டாலும், ஆண்டவரே இந்த இடத்துலலாம் உம்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு உம்முடைய அன்பை சொல்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளைகளுக்காய் ஊழியக்காரரை எழுப்பும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் போக முடியாத இடங்களுக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களை அவர் அனுப்புவார். அதனால் நாம் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு பக்கம் அற்புதங்களை செய்வார், இன்னொரு பக்கம் அநேகர் நம்மளை பார்த்து கேலி பண்ணுவார்கள், பிசாசை துரத்துனாலும் கேலி பண்ணுவாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டவருக்கே அந்த பாடுனா நமக்கெல்லாம் எந்த பாடு? அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஊழியத்தில் வரக்கூடிய நிந்தைகள் அவமானங்களை பார்த்தீங்கன்னா உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. அதனால் நாம் சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் விட்டு சென்ற அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வேதத்தில் பார்த்தா மிக முக்கியமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்துருக்களுக்காக, உன்னை சபிக்கிறவர்களுக்காக, உன்னை பகைக்கிறவர்களுக்காக, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீ என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம் நான் சொன்னல, இவங்களுக்காகலாம் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்காய் ஆண்டவர் பரிதபித்தார்ல. அப்போ இன்னைக்கு ஆண்டவரே இந்த ஜனங்கள்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, உண்மை அறியாமல் இருக்கிறாங்களே, இவங்களை ரட்சிப்பதற்கு ஆட்களை அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காய் எல்லாருக்காகவும் நாம் என்ன பண்ண வேண்டும், அவர்களை ரட்சியும் என்று சொல்லி அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:30 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவங்க ஊழியம் செய்ய பயந்து கொண்டு இருந்தாங்க. அப்போது எல்லாரும் சேர்ந்து அந்த ஊழியக்காரருக்காக அங்கே ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி ஜெபிக்கும் போது அவங்க தைரியமாக வசனத்தை பிரசங்கித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிப்பது நம் மேல் விழுந்த கடமை. ஊழியக்காரர்களுக்காய் நாம் என்ன பண்ண வேண்டும், கட்டாயம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாருக்காகவும் நாம் என்ன பண்ண வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, மாக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபல பௌரி ஆக்கரபல வரவா தீரபா
கரபலபரபா ரீபா கரபலபரபா தீனமா கரபலபரபா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் பாலகனாய் வந்து பிறந்து ஆண்டவரே அப்பா வளர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த வாலிப நாட்களில் 30 வயதில் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே நீங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற்றினீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து ஆண்டவரே அப்பா நோயாளிகளை ஆண்டவரே அப்பா தேவனே ஆண்டவரே குருடர்களை ஊமையரை ஆண்டவரே சப்பானிகளை ஆண்டவரே மரித்தவர்களை ஆண்டவரே அப்பா உயிர் கொடுத்து எல்லா அற்புதங்களையும் செய்தீங்களே ஏசப்பா. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானதை செய்வான் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களில் தகப்பனே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா நீர் நிறைவேற்றி தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களுக்காக இன்று பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. இந்த நாட்களை நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே அப்பா தேவனே, நாங்கள் அவர்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்துக்காய் தேசத்தில் இருக்கிற அழிந்து போகிற ஜனங்களுக்காய் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஆண்டவரே அப்பா அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காய் எங்களை சபிக்கிறவர்களுக்காய் துன்பப்படுத்துவர்களுக்காய் எங்களை நிந்திக்கிறவர்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. அப்படியாய் ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிறேன். மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல இந்த ஜனங்கள் சிதறி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்காக நீங்கள் மனம் உருகுனீங்களே. அப்படிப்பட்ட மன உருக்கத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை குறித்தான பாரம், அந்த ஆத்துமாக்களை குறித்தான தாகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாதே என்கிற ஆண்டவரே ஒரு மன பாரத்தை மன வாஞ்சையை எங்களுக்கு கொடுத்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக டேடி. ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி அந்தரால் ஒரு பிக்கரபா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆத்தும பாரத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரை. ஆத்தும பாரத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரை. ஏசப்பா மாக்க ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே 2021 நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா வெறும் வசனத்தை கேட்டு ஒரு விசுவாசிகளாக இல்லாதபடிக்கு ஆண்டவரை அப்பா இவர்கள் ஒரு ஊழியக்காரராக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அநேக இடங்களில் ஆண்டவரை இருக்கிற அவங்களுடைய வீடுகள் ஆண்டவரை இருக்கிற எல்லைகளில் ஆண்டவரே அவங்க உண்மை ஆண்டவரே பறைசாற்றுகளாய் மாற்றுவீராக டேடி. ஆமேன் தகப்பனே. ஆண்டவரை அப்பா கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை அப்பா ஒவ்வொருத்தரையும் ஒரு ஊழியக்காரர்களாய் ஆண்டவரை எழுப்புங்க டேடி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அநேக வாலிப பிள்ளைகளை உமக்கென்று எழுப்புங்க. அநேக சிறு பிள்ளைகளை உமக்கென்று எழுப்புங்க. அநேக நடுத்தர ஆண்டவரை அப்பா வயதுடைய பிள்ளைகளை எழுப்புங்க. ஆண்டவரை அநேக முதியோர்களை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியோ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள் செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். God bless you.